தமிழக வரலாற்றில் மகத்தான ஒரு இடத்தை பெறுகின்ற கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த போராட்ட களத்தில் தடம் புரளாமல், எண்ணங்கள் சிதையாமல், எழுச்சி குறையாமல், உத்வேகத்துடனும் உயிரை கொடுத்து களத்தில் போராடி மடிந்திருக்கின்ற 4 ஈகைகளுக்கும் எனது சார்பாக வீர வணக்கத்தை செலுத்தி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு போராட்டம் இந்த மண்ணில் நிகழ்வதற்கு அருமை தோழர் உதயகுமார் அவர்களோடு நிற்கின்ற தோழர்கள் பீட்டராயன் அவர்களுக்கும், வைப்பா அவர்களுக்கும், முகிலம் அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிற இந்த தருணத்தில் ஆயிரம் தாய்மார்களும், எனது அருமை ஊர் பெரியோர்களும், இளைஞர்களும், மாணவ செல்வங்களும் களத்தில் அவர்களோடு கலந்து கொண்டு இந்த மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்பதை தலைவணங்கி நாங்கள் பாராட்டுகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். இந்திய வரலாற்றில் இப்படி மண்ணுக்காக, மக்களுக்காக, நம்முடைய வாழ் உரிமைக்காக, நம்முடைய இயற்கையை பாதுகாப்பதற்காக, நம்முடைய மீன்வளத்தை பாதுகாப்பதற்காக, நம்முடைய எதிர்கால தலைமுறை வாழ்வதற்காக இந்த தலைமுறை தன் கண்முன்னே உயிரை விடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு போராட்ட களத்தை தமிழ் மண்ணில் நடத்தி கொண்டிருக்கிற என் தாய்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், காவல்துறை எத்தனை முறை அடக்குமுறைகளை கட்டுவித்து விட்டாலும், எத்தனை 100 பொய் வழக்குகளை புனைந்தாலும், இந்த போராட்ட களத்திலிருந்து பின்வாங்காமல் எனது தாய்மார்களும் இந்த ஊர் மக்களும் ஒன்று கூடி நிற்பதை கண்டு இன்றைக்கு மிகப்பெரிய வரலாற்றில் ஒரு பதிவை என் தமிழச்சிகள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஈழ மண்ணில் எப்படி என் 18 வயது பருவமடைந்த தங்கை திருமணம் செய்து கொண்டு கணவனோடு எல்லா விதமான இன்ப வாழ்க்கையும் மேற்கொள்வார்களோ, அதை துறந்து என் மண்ணின் விடுதலைக்காக, என் மக்களின் விடுதலைக்காக, என் மண்ணின் சுதந்திரத்திற்காக தன் உயிரையே நான் கொடையாக தருகின்றார்களோ, அந்த விடுதலை போராட்டத்திற்கு சற்றும் குறையாத ஒரு மிகப்பெரிய உரிமை மீட்பு போராட்டத்தை இடிந்தகரையை மையமாக கொண்டு என் தமிழ் சாதி மக்களாகிய நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த போராட்டம் 1000 ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்தாலும், 1000 அடக்குமுறைகள் உங்கள் மீது ஏவினாலும், நிச்சயம் இந்த போராட்டத்துடைய நோக்கம் உன்னதமானது. உலக வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு பதிவை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆதரவாக இது இடிந்தகரையை மையமாக வைத்த போராட்டம் மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்தமாக என் மனித குலத்திற்கான போராட்டம், என் இனத்திற்கான போராட்டம், என் இந்தியாவை பாதுகாப்பதற்கான போராட்டம் என்கிற அளவில் தான் இன்றைய தினம் இங்கு இருக்கிற அத்துறை அரசியல் கட்சி தலைவர்களும் அமைப்பின் தலைவர்களும் ஒன்று கூடி இடிந்தகரையில் போராடுகிற இந்த 1000 மக்களுக்கு, லட்சக்கணக்கான என் தமிழக மக்களும் தோள் கொடுப்போம், துணைப்போம் என்பதை எடுத்துக் காட்டுவதற்கான போராட்டங்களை அடுத்த கட்ட நகரை நோக்கி இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறார்கள். ஆக அந்த உணர்வோடு, இந்த போராட்ட லட்சியத்தோடு, இந்த கனவோடு நாம் பயணிப்போம். நம்முடைய லட்சியம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இங்கே 757 நாள் தமிழா விழித்தெழு போராடு என்கிற உன்னத இலக்கோடு வாழ்வது ஒரு முறை வாழட்டும், இன்றைக்கு வாழ்த்துட்டு நம்முடைய தலைமுறை வாழட்டும், நம்முடைய இளைய தலைமுறை என்பதற்காக இந்த தலைமுறையாகிய நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். நிச்சயம் உங்கள் கனவுகள், உங்கள் லட்சியம் இந்த போர்க்களம் கொண்ட உறுதிமிக்க இந்த போராட்டம், ஒரு லட்சிய வேட்கை கொண்ட இந்த போராட்டம் உலக வரலாற்றில் தோற்றதாக வரலாறு இல்லை, பதிவுகள் இல்லை. நிச்சயம் வெற்றி பெறும், வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.